ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 21 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். 1. எழுத்தாளர் தேவி பாரதிக்கு எந்த நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீர்வழி படுவும் அப்படின்ற அந்த நூலுக்காக தான் இவருக்கு சாகித்ய அகாதமி விருது அறிவிச்சிருக்காங்க. சாகித்ய அகாதமி விருது அப்படின்றது கிட்டத்தட்ட 24 லாங்குவேஜுக்கு வழங்கப்படுற இந்திய அரசால் வழங்கப்படுற விருது தான் இந்த சாகித்ய அகாதமி விருது. முதல் 1955 ராபி சேதிப்பிள்ளை அவர்கள் இயற்றிய தமிழ் இன்பம் நூலுக்கு தான் சாகித்ய அகாதமி தமிழ் நூலுக்கு வழங்கப்பட்டு முதல் 1955. அதுக்கடுத்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தமிழ் நூலுக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சாகித்ய விருதுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ரொக்க பரிசு கொடுப்பாங்க. அப்புறமா தாமிர பட்டயம் கொடுப்பாங்க. இதான் சாகித்ய அகாதமி விருது வாங்குவங்கள கௌரவிக்குது. இது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்களால் வழங்கப்படுற ஒரு விருது தான் இந்த சாகித்ய அகாதமி விருது. அடுத்தது 2வது, தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க சாவடிகளுக்கு மாற்றாக சுங்க கட்டணம் வசூலிக்கும் புதிய தொழில்நுட்பம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக தான் இதை அறிமுகப்படுத்த போறதா நிதின் கட்கரி, மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரான நிதின் கட்கரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அதாவது டிராபிக்கு குறையும். சுங்கச்சாவடியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம், சுங்கச்சாவடியில ரொம்ப நேரம் நிற்கும். அதாவது மேக்சிமம் பாத்தீங்கன்னா எப்பவுமே முக்கியம், அதுவும் பண்டிகை காலங்களில் கண்டிப்பா பயங்கர டிராபிக்கா இருக்கும். ஸோ இதனால சுங்க கட்டணம் அப்படின்றது ஜிபிஎஸ் மூலம் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த நம்ம வண்டி எங்க போகுது, எவ்வளவு தூரம் போகுது, அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி அதுக்கான காசை மட்டும் வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2023 ஆண்டின் அர்ஜுனா விருது பெற்றவர்கள். இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முகமது ஷமி, ஆப்ஷன் பி, வைசாலி. இவர் கிரிக்கெட் வீரர், உங்களுக்கே தெரியும். அது வைசாலி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்தியாவுடைய 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் தான் வைசாலி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா 2023 ஆண்டின் துரோணாச்சாரியா விருது பெற்றவர். இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி 4 பேருமே பாத்தீங்கன்னா இந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க, அதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் ஏ லலித்குமார் மல்யுத்தத்துக்கு துரோணாச்சாரியா விருது. இது பாத்தீங்கன்னா ஆர்பி ரமேஷ் செஸ்ஸுக்கு, இவங்க பாத்தீங்கன்னா விவேந்திர சிங் ஹாக்கிக்கு, இவங்க பாத்தீங்கன்னா கணேஷ் பிரபாகர் அதாவது மல்லர் கம்பம் அப்படின்ற அந்த விளையாட்டுல இவங்க 4 பேருக்குமே துரோணாச்சாரிய விருது வழங்க போறாங்க. குடியரசுத் தலைவரால் இது வழங்கப்பட உள்ளது. அடுத்தது, இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெகதீப் தன்கர். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்றத்தில், அதாவது மக்கள் அவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மக்கள் அவையில பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் கொண்ட குழு பாத்தீங்கன்னா அதாவது அங்க பார்வையாளர்கள் இதை அதாவது நாடாளுமன்றம் எப்படி நடக்குது, அங்க எப்படி கேள்விகள் எழுப்பப்படுது, எப்படி விவாதம் நடக்குதுன்றது இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னா நீங்க அந்த தொகுதி எம்பி கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி போனீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு 6 பேர் பாத்தீங்கன்னா அந்த மைசூர் தொகுதி எம்பின்னு சொல்றாங்க, அந்த தொகுதி எம்பி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வாங்கி போயிட்டு இருக்காங்க. வாங்கி போயிட்டு பாராளுமன்றத்தில் அந்த பார்வையாளர் இடத்துல அமர்ந்து உட்காந்து அந்த நிகழ்ச்சி அந்த நடக்கிறத விவாதம் நடக்கிறத பார்த்துருக்காங்க. திடீர்னு அந்த 6 பேர் எழுந்து உள்ள குதிச்சு அங்க அதாவது வண்ண குப்பி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது கலர் பவுடர் தூவி இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தாக்குதலாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ இதை மோடி அவர்களும், நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும், நம்முடைய அமித்ஷா அவர்களும் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அமளியில ஈடுபட்டாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அதாவது துணை குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாநிலங்களவை பிளஸ் மக்களவை 2 பேரும் சேர்த்து 142 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அமைச்சர் ஜெகதீப் தன்கரை அந்த எம்பிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஸோ அதனால நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன்.
இன்னைக்கு பார்த்ததுல ஒரு 2 கொஸ்டின் நான் கேட்கறேன், நீங்க முடிஞ்சா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஒன்னு, தேசிய நெடுஞ்சாலையில சுங்கச்சாவடிகள் பதிலாக சுங்க கட்டணம் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனிமேல் வசூல் பண்ண போறாங்க? நம்பர் 1. ரெண்டாவது, 2023ஆம் ஆண்டுடைய அர்ஜுனா விருது பெற்றவர்கள் யார், பெறப்போவர்கள் யார்? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்க கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரினா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.